ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் சாப்பிட்டுக்கிட்டே ஒரு விஷயம் பேச போகிறேன். சாப்பிடும்போது பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் சாப்பிட்டுக்கிட்டே ஒரு விஷயம் பேசலான்னு இருக்கேன். அது என்னென்னா, நம்மளுடைய திவ்யா சிஸ்டர் பற்றி தான். திவ்யான்றவங்க நல்லா குண்டாக வெயிட்டாக நல்லா ஹைட்டாக இருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்களோட வீடியோவை. ஸ்னாசி தமிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டான்ஸ் வீடியோ போடுவாங்க. அதில் பார்த்திங்கன்னா அவங்க நல்லா டான்ஸ் ஆடுவாங்க. அவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடுவாங்க. நிறைய பேர் மனசில் நினைக்கிறது என்னென்னா, இவங்க ஒல்லியாக இருந்தால் இன்னும் அழகாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நிறைய பேட் கமெண்ட்ஸும் வரும், குட் கமெண்ட்ஸும் வரும். ஆனால் நிறைய பேர் அவங்களுக்கு பாசிட்டிவாக தான் கமெண்ட் பண்ணுவாங்க. அவங்க வெயிட்டு குறைக்கணும்னு எவ்வளோ முயற்சி எடுத்துருக்காங்க போல், ஆனால் வெயிட்டு குறையல. ஆனாலுமே நான் ஒரு விஷயம் நினைப்பேங்க, நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம ஹஸ்பண்ட் முன்னாடியோ நம்ம குழந்தைங்க முன்னாடியோ நம்ம டான்ஸ் ஆடவே வெட்கப்படுவோம், கூச்சப்படுவோம். ஆனால் இவ்வளோ ஹைட்டு வெயிட்டு வச்சுட்டு நல்லா டான்ஸ் ஆடி பப்ளிக்கில் வீடியோ போடுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். உண்மையாகவே அதுக்கு ஒரு கட்ஸ் வேணுங்க. அந்த வகையில் ஒரு தைரியமான பொண்ணு. நீங்கள் குண்டாக இருக்கிற பொண்ணுங்களுக்கு இல்லை ஆண்களுக்கெல்லாம் நல்லா டான்ஸ் ஆட தெரியும்னா நீங்களும் இந்த மாதிரி வீடியோ போடுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன், அவங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்குறது அவங்களோட வீடியோ. நம்ம டான்ஸ் ஆடுறதுக்கு ஒல்லியாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம திறமை இருந்தால் நம்ம யார் வேணாலும் டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லி தைரியமாக வீடியோ போட்டிருக்காங்க. அதுக்கே அவங்களுக்கு நான் ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ குண்டாக இருக்கவங்க மெதுவாக வெயிட்டை குறைங்க, அவசரப்படாதீங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வெயிட்டு குறைச்சோம்னா நமக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக மறுபடியும் அகைன் வெயிட் விழுந்துடும். அதுதான் அதில் ஒரு சிக்கல். கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக வெயிட்டு குறைங்க. ஏன்னா ஸ்ட்ரெஸ் ஆகுவீங்க. ஏன்னா ஐயோ இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாதுன்றதே ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிடும். சில பேர் சீக்கிரமாக வெயிட்டை குறைச்சிருவாங்க. சில பேர் லேட்டாக தான் வெயிட்டு குறைப்பாங்க. ஆனால் வெயிட் குறைக்கக்கூடிய முயற்சியை மட்டும் கைவிட்டுறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட்டை குறைங்க. இதுக்காக பண்டிகை நாட்கள் வரும்போது ரொம்ப வாயை கட்டுப்படுத்திக்கிட்டு அதை சாப்பிடாமல் இதை சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் பர்ஸ்ட் ஆகி நீங்கள் நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ நான் வெயிட்டு எப்படி குறைக்கிறதுன்ற வீடியோ நான் இனிமேல் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸ்டே வித் யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.